வணக்கம் நண்பர்களே. நம்ம யூஸ்டு ஸ்பீடோமீட்டர் நீங்கள் வாங்கும்போது அது எதுவும் சர்வீஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு எளிதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மீட்டரை பின்னாடி பக்கம் திருப்பினீங்கன்னா இது எல்லாமே அந்த சீல் பண்ணியிருக்கும். கம்பெனிலே இந்த ப்ரிக்கால்லையே மேனுஃபேக்சரரே இந்த சீல் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. 4 கார்னரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சீலில் இருக்கும், ஓப்பனில் இருக்காது. இதை பிரிச்சுட்டாலோ இதோட ஒரிஜினாலிட்டி மாறி இருக்கும். இந்த இடம் வேறு மாதிரி ஏதாவது கம்மு க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் மேக்ஸிமம் இந்த அவுட்டரில் வர இந்த பீடிங் அதிகபட்சம் இருக்காது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணதா இல்லை அப்படியே வந்ததா அப்படிங்கிறத. அப்புறம் நீங்கள் இந்த இன்னர் கேஸுக்குள்ளே ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் பிரிக்காத இந்த இன்னர் கேஸில் QCங்கிற ஸ்டிக்கர் அவங்களோட மேனுஃபேக்சரரோட இந்த QC ஸ்டிக்கர் இருக்கும். இது ப்ரிக்காலுங்கிறதுனால இங்கே ப்ரிக்கால் இருக்குது. இதுவே சூப்பர்ஜித்னா சூப்பர்ஜித் இருக்கும், மின்ட்டானா மின்ட்டாக இருக்கும். 90s வந்த மீட்டருங்கிறதுனால இங்கே TVS சுசுகி பேட்ச் இருக்குது. இது 2000 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே ரேர் தான், இந்த மாதிரி எம்போஸ் பண்ணி வராது. ஈவன் ப்ரிக்கால் பண்ணாலும் இந்த TVS சுசுகி பேட்ஜிங் இந்த இடத்துல வராது. அதே மாதிரி கீழே பாட்டமில் ப்ரிக்கால் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இதை பிரித்தா தான் பார்க்க முடியும், பிரிக்காமல் நமக்கு தெரியாது. நீங்கள் வாங்கும்போது இதை மட்டும் செல்லர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. இதை நம்ம கேரண்டியாக ஓட்டலாம். இன்னொரு 50,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட்டலாம், எந்த பிரச்சனையுமே வராது. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக தான் ஆகிட்டுருக்கு. நன்றி, வணக்கம் நண்பர்களே.